அமெரிக்கா வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு த்ரெட் மாரி, நீங்க வந்து எங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வந்துருங்க. இல்லன்னா நாங்க அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாலும், இன்னமும் டைரக்ட் அட்டாக் ஆரம்பிக்காததுக்கான காரணம் என்ன? இல்ல இது 2 விஷயமா பார்க்கலாம். ஒண்ணு ஈரான் வந்து மத்த நாடுகள் மாரி நாங்க அடிச்சுருவோம். இல்ல வந்து வேற ஏதாவது வந்து சிவியரான வந்து அட்டாக் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. டைரக்ட்டாவே வந்து செஞ்சுருவாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாவே தெரியும். 2003ல ஒரு அட்டாக் பண்ணாங்க. ஈராக்ல வந்து பண்ணாங்க. அதுக்கு வந்து அடுத்த நாளே வந்து ஈரான் வந்து பதிலடி குடுத்துச்சு. இப்ப ரீசென்ட்டா போன ஜனவரியில ஜூன்ல வந்து இஸ்ரேல், ஈரான் வார் நடந்தபோது கூட ஈரானோட நியூக்ளியர் இத நோக்கி வந்து அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ண அடுத்த நாளே வந்து கத்தார்ல இருக்கிற யுஎஸோட இத வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ வந்து ஈரான் வந்து கண்டிப்பா ரிட்டாலியேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு தெரியும். ஸோ வந்து அது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்கா வந்து அமெரிக்கா வந்து எடுத்துட்டு போகணும். பெரிய லெவலில் நமக்கு வந்து டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னொன்று அமெரிக்கா வந்து அந்த தன்னோட எதிரிகள் வந்து ஒன்று சேர்றதை வந்து எப்பவுமே விரும்பாது. இப்போ வரலாற்றிலே வந்து ஒரு அதிசயமான என்ன நடக்குது அப்படின்னா, ஈரானை வந்து நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம்னு அமெரிக்கா அறிவித்த உடனேயே மிடில் ஈஸ்டில் பல நாடுகள் வந்து இதை வந்து தடுக்க நினைக்கிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் யுஏஇயா இருக்கட்டும், இல்லை சவுதியா இருக்கட்டும், பிற நாடுகள் வந்து ஒரு ஆப்போசிட்டான ஒரு நிலைப்பாடு தான் இருந்துட்டு வந்து இப்போ சப்போர்ட் பண்றாங்களா? சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து மிடில் ஈஸ்டில் வந்து புதுசாக அப்படி ஒரு கூட்டமைப்பு உருவாகிருமோ, ஈரானுக்கு அவங்க பேக்கப் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து அமெரிக்காவோட குறிப்பாக ட்ரம்ப்போட அந்த வெளியுறவு கொள்கையோட தோல்வியாக வந்து பார்க்குறாங்க. சப்போஸ் வந்து அவங்க மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகள், குறிப்பாக வந்து இஸ்லாமிய நாடுகள் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா, ட்ரம்ப்போட அமெரிக்காவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து கடுமையான வந்து விமர்சனத்துக்குள்ளாகும். ஃபியூச்சரை வந்து அமெரிக்காவுக்கு வந்து அது மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கும். ஸோ வந்து அந்த ரிஸ்க்கை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.